நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. தேங்க்யூலான் நல்ல பிதாவை கோடி சோத்திரங்கள். கரங்களை தாழ்த்திரு பரிசுத்தாவின் பெரிய காரியம் செய்யுங்க. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதா, ஆமென். அன்பான ஜோசோ டிவி நேயர்களுக்கு இயேசுவின் நாமத்திலேயே நன்றி சொல்கிறேன். இந்த செய்தி கேட்குற ஒவ்வொருவரும் ஏதோ கேட்டு காதில் கேட்டு வெளிவிடாதுங்க. அப்படியே வசனத்துக்கு கீழ்ப்படிங்க. ஆண்டவர் உங்களை விசேஷமாய் ஆசீர்வதிப்பார். பெரிய காரியம் செய்கிறவர். சங்கீதம் 91 சங்கீதம் 13 வசனம். எல்லாருக்கும் தெரிஞ்ச சங்கீதம், எல்லாரும் பாராமல் படித்த சங்கீதம் 91:13. சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். இதுதான் வாக்குத்தத்தம். இவ்வளவு பெரிய வாக்குத்தத்து. விரியன் பாம்பின் மேலும் நீ நடப்பாய், பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். ஆண்டவராய் இயேசு சாத்தானே சிலுவையிலே ஜெயித்து விட்டார். அதனால தான் நமக்கு ஜெயிக்க கர்த்தர் பலம் கொடுக்கிறார். மிதித்து போடுவாய். பாருங்க, அந்த காலத்தில் ஏவாளை சர்ப்பம் வஞ்சிச்சு போய் சொல்லி கொடுத்துட்டு நீங்கள் தேவர்களை போல ஆவீர்கள் அப்படின்னு. அதனால ஏசப்பா சொன்னாங்க, எல்லா மரத்து கனியை புசிக்கலாம், நடுவில் இருக்க கனியை புசிக்க விடான்னு அவர் சொல்லிட்டு போயிருக்காரு. இவன் நல்லா புசிச்சுட்டு புருஷனும் கொடுத்துட்டான். அந்த சர்ப்பம் பாருங்களேன், அவருக்கு நல்ல சாபம் போட்டார். சர்ப்பத்துக்கு சாபம், நீ மண்ணிலேயே நகர்ந்து மண்ணையே தும்பான்னு சொன்னார். பார்த்தீங்களா? ஹல்லேலூயா. அந்த ஏவாளை ஏமாத்ததுனால அப்படி ஒரு சாபம் பாருங்க. ஹல்லேலூயா. அது மட்டும் இல்லை, என்ன சொன்னார் தெரியுமா? ஆதியாகமம் புஸ்தகம் 3 அதிகாரம் 14 வசனம். அப்பொழுது தேவனாய் கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து, நீ இதை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். நீ உன் வயிற்றினாலே நகர்ந்து உயிரோடு இருக்க நாளெல்லாம் மண்ணை தின்பாய். சாபத்தை பற்றி சர்ப்பத்துக்கு எவ்வளோ பெரிய சாபம். எப்படி ஏமாற்றியிருக்கா என் பிள்ளைய. ஆண்டவர் சும்மா விட மாட்டார். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கி நிறைய பேரை சாத்தா உங்களை ஏமாற்றி ஜெபிக்க விடாமல், வேதம் வாசிக்க விடாமல், டிவியை பாரு, அவ்வளோ பாவத்தை செய்யி, அந்த செல்லை பாரு, செல்லில் இருக்க அசுத்தமானதை பாரு அப்படின்னு உங்களை கீழ்ப்படியாக பாவம் செய்ய வச்சுருக்கான். கீழ்ப்படியாத, வசனம் வாசிக்காத, கோயிலுக்கு போகாத, ஜெபிக்காத, உங்கள் அம்மா அப்பா சொல்ல கேட்காத, கீழ்ப்படியாத அப்படி சொல்லி நிறைய பாவத்தை செய்ய வச்சுருக்கான். இச்சையின் ஆவியை தூண்டி விட்டுருக்கான். அவ்வளோ பாவத்தை மொத்தமாக செய்யணும் வச்சுக்கிட்டு இருக்கான். சோத்திரம். ஏவாளை அப்படித்தான் அந்த சர்ப்பம் வஞ்சித்து, நீ ஆண்டவர் சாப்பிடாதுன்னு சொன்ன, நீ சாப்பிடு, அதை புசி அதுன்னு சொல்லிவிட்டான். சோத்திரம். அதை சொன்ன உடனே அவளுக்கு அந்த பழத்து மேலே அவ்வளோ ஆசை, அவ்வளோ இச்சைன்னு வந்துட்டு, இச்சை வந்து பறித்து சாப்பிட்டுட்டா. பாருங்கள், இன்றைக்கும் அதேமாதிரி தான் சில வாலிபுள்ளிட்ட பேசாதானே ஆண்டவர் சொல்லியிருப்பார். அந்த சாத்தான் எவ்வளோ ஒருத்தர் சாத்தா மாதிரி வருவான். இப்போ உலகத்துக்காரி தான் வரும். மனுஷன் இப்போ சாத்தாமே தான் அலைகிறான். வந்து சும்மா பேசு, அதனால என்ன இருக்குது, செத்து போயிடறான்னு சொல்லிகிட்டே இருக்கா, பேசு சும்மா அப்படின்னு சொல்லிவிடும். அன்பு பிள்ளைய நீனும் பேசிடுவா. சரி செத்துருவேன்னு சொல்கிறானே அப்படின்னு பேசிடுவா. சொத்துருவான். ஆனால் கடைசி நாள்தான் தெரியும் அவன் அநியாயக்காரையும். திரும்பி கல்யாணம் முடிச்சுட்டு வேண்டான்னு ஒதுக்குவான். இல்லைன்னா நடுத்தரில் விட்டுட்டு போயிடுவான். அப்படி அநியாயம்லாம் நடக்கும். அதனால் இன்றைக்கி மனம் திரும்புங்க. இந்த இச்சையின் ஆவி, வேசித்தன ஆவி விட்டு வெளியே வாங்க. ரைசலா. அன்பு பிள்ளைகளே, பையனாக இருந்தாலும் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி தான், பையனுக்கும் அதே மாதிரி தான் நடக்கும். பொம்பளை நல்லவான்னு சொல்லி பேசி அப்படி சொல்லி பேசி வச்சிருவான், பேச வச்சிருவான். ஆனால் பேசின பிறகு அவன் நடுத்தரில் விட்டுட்டு போயிடுவா. அப்போ தான் தெரியும், உன்கிட்ட பேசியிருந்த மாதிரி இருக்கும், இன்னொருத்தங்கிட்டையும் பேசிக்கிட்டு இருப்பா. அப்படி தான் இந்த உலகத்தை நடக்குது. ஐயோ, அதுக்கு பிறகு நினைப்பா, என்கிட்ட தானே பேசிக்கிட்டு இருந்தா, இவங்கிட்ட பேசிகிட்டு இருப்பான்னு நினைக்கலையே, என்னை விட்டு போயிட்டாலே நீ நினைப்பா. அன்பு பிள்ளைய இருக்கிறதோட செத்துடலான்னு எண்ணங்கள் வரும். சோத்திரம். அதனால் இன்றைக்கும் மனம் திரும்புங்க. இந்த இச்சையின் ஆவி, வேசித்தன ஆவி அப்பா அம்மா சொல்லாமல் யாரையும் கல்யாணம் முடிக்காதுங்க. சோத்திரம். பொல்லாத உலகமாயிட்டு. ஹல்லேலூயா.
அதனால் கவனமாக இருங்க. ஏன்னா இந்த ஏவாளை சர்ப்பம் எப்படி ஏமாற்றி போட்டுச்சு பற்றியலா, அதனால் அவள் பறித்து அவளை நாளும் சாப்பிடாதவா சாப்பிட்டுட்டா. அப்போ ஆதாமும் சாப்பிட்டான். ஏசப்பா வந்தாங்க, ஏசப்பாட்ட பேச முடியல, ஒழிச்சு கிடக்காம தீங்களா சோத்துறோம். அதனால் நீங்கள் பைபிள் வாசித்து ஜெபிக்க முடியாது, உங்களுக்கு சர்ச்சைக்கு போக முடியாது, கோயிலுக்கு போக முடியாது. அப்பா அம்மா கோயிலுக்கு போகாமல் இருப்பா. அப்படி இந்த இச்சையின் ஆவி, வேசித்தன ஆவிலாம் அல்லையிலும் இயேசுநாமத்தில் ஓடி பண்ணி கட்டல் எடுக்கிறேன். இதையெல்லாம் எடுத்து போடுங்க அன்பு பிள்ளைகளே. செல்ல அதிகமாக பார்க்காதுங்க. கெட்ட காரியங்கள், கெட்ட ஃப்ரெண்ட்ஸை விட்டு வெளியே வாங்க. சோத்துறோம். ஆண்டவர் உங்களுக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறாரு, அவர் நல்ல நண்பன். ஏன் நீங்கள் அடுத்தவங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கணும்? சோத்துறோம். நல்ல நண்பன் இயேசுகிட்ட நீங்கள் பேசி வரங்களா, உங்களுக்கு எல்லாம் நன்மைக்காக தான் முடியும். அல்லேலூயா. நிறைய பேர் வாழ்க்கையில் அநியாயம் பண்ணியிருக்காங்க. அந்த பையனாக இருந்தாலும் பிள்ளையாக இருந்தாலும் யாரும் யாருக்கிட்டையும் பேசுறது ரொம்ப கவனமாக இருங்க. பொல்லாத உலகமாக இருக்குது. கல்யாணம் முடிஞ்சவங்க கூட பொண்டாட்டி பிள்ளையை போட்டு இன்னொருத்தி கூட போயிடுறான். என்ன அநியாயம் நடக்குது உலகத்தில். தான் சொந்த பொண்டாட்டி பிள்ளைகளை விட்டுட்டு எவ்வளோ போயிருக்கான். இப்படிலாம் நடக்குது. பயங்கரமான உலகம், இச்சையின் வேசத்தின் ஆவிகள் நிறைஞ்ச உலகம். கவனமாக இருங்க. இந்த சர்ப்பன் என்ன செய்யுது? ஏமாத்துது. சர்ப்பன் நீ அதை செய்யாத, உன் மனைவி விட்டு சந்தோஷமாக இருக்காத, உன் பிள்ளைகளை பார்க்காத, உன் கணவன்கிட்ட உன் பிள்ளைகளை பார்க்காத அப்படி சொல்லி எங்கேயாவது போன்னு சொல்லிவிடும், அடுத்தவங்ககிட்ட பேச வைக்கும். அதுதான் உங்களுக்கு நல்லதாக இருக்கும். ஆனால் பாருங்கள், முடிவில் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். அந்த தோட்டத்தில் அந்த ஆதாம் ஏவாளும் எவ்வளோ சந்தோஷமாக இருங்க. தோட்டத்தை விட்டு விரட்ட விட்டுறாங்க. பெரிய அநியாயம். ஆனால் சர்ப்பத்துக்கு என்ன பெரிய சவம் போட்டிருக்காரு பத்தியலா. அதில் சகல காட்டு மிருகங்களிலே சபிக்கப்பட்டு இருப்பாய். சபிக்கப்பட்ட சர்ப்பம், அதான் விரியன் பாம்பு, சபிக்கப்பட்ட சர்ப்பம். அல்லேலூயா. உன் வயிற்றுனால தான் நகர்வா, உனக்கு காலே கிடையாதுன்னு சொன்னார். சர்ப்பத்துக்கு கால் கிடையாது, வயிற்றுல நகர்ந்து பற்றியலா. சோத்துரும். அது மட்டும் இல்லை, வயிற்ற உயிரோடு இருக்கனாலலாம் மண்ணு தான் தும்பான்னு சொல்லிட்டார். மண்ணு துங்குது பாம்பு. பாம்புக்கு உணவு எது? மண்ணு தான் தும்பாய். மண்ணு தான் பாம்பு துங்குது. சோத்துரும். அல்லேலூயா. அவர் சொன்னதை செய்கிற பற்றியலா. எவ்வளோ தெளிவாக வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அவ்வளோ பெரிய சாபம் போட்டிருக்காரு. சொத்தம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அதனால் அது ஏமாத்துது. இன்றைக்கும் இந்த சர்ப்பத்தின் ஆவி நிறையவர்களை இருந்துக்கிட்டு பல காரியங்களை செஞ்சுக்கிட்டே இருக்குது. சோத்திரம். சில மனுஷங்களை பூந்துக்கிட்டு அநேக குடும்பத்துக்கு ஒரு செய்வனை வச்சுறாங்க, போராட்டம் வைக்கிறாங்க. வச்சு அவங்கள செய்வனை வச்ச உடனே தொழில் இல்லாமல் போயிடுது, தொழில் கஷ்டமாயிடுது, கடன் ஆயிடுது, வியாதி வந்துடுது, எல்லாம் ஆஸ்பத்திரி செலவழிக்கிறாங்க. இப்படிப்பட்ட காரியங்கள் சர்ப்பத்து ஆவியில் இருக்குது. அதனால நமக்கு வசனம் சொல்கிறது, விரியன் பாம்பின் மேலே நீ நடந்து பாலசிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். தீராபாஷியாலா கௌரவா ஐமாட்டா சம்பளா தீரா சதுரா. வீடுகளுக்கு ஜெபிக்க போகும்போது உடனே ஆண்டவர் இந்த பாட்டை தான் பாட சொல்லுவார். என்ன அழகான சங்கீதம் பற்றிகளா. துணிதோரா சங்கீதம் பாரம்ப படிங்க, அதை எப்போதும் வாசிங்க அப்படின்னு நிறைய வீட்டில் நான் சொல்லிட்டு வருவேன். அதில் பெரிய ஒரு ஆசீர்வாதம் இருக்குது. அல்லேலூயா. விரியன் பாம்பு மேலே நீ நடப்பாய். எப்படி இருக்குது? விரியன் பாம்பை கண்டாலே நம்ம ஓடுவோமே, அது கடிச்சா விஷம், பொல்லாத விஷம். ஆனால் அது மேலே நீ நடப்பாயின்னு சொல்லியிருக்கார். ஏன்னா அந்த ஏவலை ஏமாத்திச்சு பார்த்தீங்களா, அப்போ போட்ட சாபம். மண்ணில் நகர்ந்து மண்ணை தான் திம்ப, உனக்கு கால் கிடையாதுன்னு சொல்லிவிட்டார்ல. அல்லேலூயா. அது மண்ணை தான் தின்னுட்டே அலையுது இன்னைக்கு வர. அப்போ பாருங்கள், இந்த சர்ப்பம் வச்சு அநேகர் செய்வனை வச்சுறாங்க. சில குடும்பத்தில் பிரச்சனைகள், பாடுகள், குழந்தை இல்லாமல் ஆக்கிடுறாங்க. அப்போ சில வீடுகளில் குழந்தைகளும் ஜெபிக்க போனால் சர்ப்பத்தின் ஆவி வரும். சொன்னால் இப்படி சொப்பனுங்க, ஆமாம் சொப்பனுங்க, அங்கே சர்ப்பத்தை விரட்டுற மாதிரி இருக்கும், பாம்பு விரட்டுற மாதிரி இருக்கும் அப்படிம்பாங்க. அதை கட்டி ஜெபிச்ச உடனே குழந்தை கிடைக்கிது. நிறைய பேர் வீட்டில் எப்படி இருக்குது. நிறைய ஆக்சிடெண்ட் ஆன இடத்துல அப்படி இருக்குது. இன்னைக்கு கூட ஒருத்தர் ஃபோன் பண்ணாங்க. அல்லேலூயா. ஆஸ்பத்திரியிலேருந்து கால் ஆப்ரேஷன் பண்ணி இருக்குது. ஆப்ரேஷன் பண்ண வழி தாங்க முடியல, ஐசோ வார்டில் இருக்கிறாங்க. அதுலேருந்து வெளியே கொண்டு வரணும். பாருங்கள், ஐசோ வார்டிலேருந்து வெளியே கொண்டு வரணும். வலி குறைஞ்சாதான் கொண்டு வருவாங்களாம். சத்தமாக வலிக்குது அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறாங்க. ஏன்னா கெட்ட சப்பனம் வருது, பாம்பு சப்பனம் வருது அப்படி நாங்கள் ஜெபிச்சு இயேசுவின் நாமத்திலே சர்ப்பங்களை மிதிப்பீர்கள் அப்படி. சிங்கத்தின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். விரியன் பாம்பி மேலே நீ நடப்பாய். அப்படி தானே வசனம் இருக்கு ஏசப்பா.
ஆண்டவரே அந்த மகள் காலு சோகமாகி விரியன் பாம்பில் நடக்கக்கூடிய அளவு பலம் கொடுத்துருங்க அப்படின்னு ஒரு ஜோம் பண்ணியிருக்கு பாருங்கள். இப்படி நிறைய அற்புதம் நடக்கு. இப்போ 1 மணி நேரத்துக்கு தான் ஃபோன் வந்துச்சு, ஜோம் பண்ணிட்டு வந்தேன். பார்த்தீங்களா? அல்லேலூயா. ஆண்டவர் சர்வ வல்லவர். நிறைய பேருக்கு நிறைய வாழ்க்கையில் பார்க்கும்போது பாம்பு ஆவிகள். சில பிள்ளைகள் சோத்துரு இச்சை நாவில் தாக்கப்பட்டு பையன்கிட்ட பேசிக்கிட்டு இருப்பாங்க. அம்மா அப்பா ஐயோ ஒன்றுக்காக பேசுகிறாளே என் பிள்ளை ஃபோன் பண்ணுறாளே, ஜோமனுங்கம்மா ஜோமன்னா இந்த பாம்பாவி தான் வரும். ஏன்னா ஏவாளையே இச்சையில் விளைவிச்சிச்சுல அந்த பழம் அவ்வளோ இச்சையாயிட்டே அவ்வளோ நாளும் அந்த பழம் அந்த தோட்டத்தில் தான் இருக்குது. இச்சை வரல, பார்க்க அழகால. அந்த பாம்பு போய் சொன்ன உடனே அதை பார்த்து அது அழகாக இருக்குது. இன்றைக்கும் நிறைய பேர் சோத்துரும் இப்படி இந்த இச்சை நாவில தாக்கப்பட்டுட்டாங்கன்னா, சோத்துரும் அந்த பாம்பு ஆவின தாக்கப்பட்டுட்டாங்கன்னா அவளை பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது, அவள்கிட்ட இன்னும் பேசணும் போல இருக்குன்னு சொல்லி பேசுவானுவேன் வயலுவேன். சோத்துரு பொம்பளை பிள்ளைகள் அதே மாதிரி அவனை பார்க்கணும் போல எண்ணம் வந்துகிட்டே இருக்கும். இன்றைக்கே மனம் திரும்பிடுங்க அன்பு பிள்ளைகளே, வாலிப சகோதரனே, வாலிப பிள்ளைகளே. சோத்துரு இன்றைக்கே மனம் திரும்புங்க. இந்த பாம்பு ஆவிகளை அங்கேனே சுட்டரிச்சு போடுகிற தாக்குற எல்லா இச்சையின் ஆவிகள், வேசித்தன ஆவிகள் சுட்டரிக்கிறேன். வாலிப பிள்ளைகளுக்குள்ள கிரீச்சர் அசுத்தாவி சுட்டரிக்கிறேன். தேங்க்யூ ஆண்டவர் அதிசயம் செய்கிறவர். பாங்க எவ்வளோ அழகாக தெளிவாக சொல்கிறாரு. பிரைஸ் தி லார்ட். விரியன் பாம்பின் மேலே நீ நடப்பாய், பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். ஆண்டவர் சொன்ன மாதிரி வலு சர்ப்பத்தை மிதிக்கக்கூடிய வல்லமை ஆண்டவர் நம்ம காலில் தந்திருக்கிறார். அது மட்டும் இல்லை, விரியன் பாம்பு மேலே நடக்கக்கூடிய வல்லமை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். இந்த வசனத்தை அடிக்கடி ஜெபிங்க, அடிக்கடி பாராமல் சொல்லுங்க. ஆண்டவர் நிச்சயமாக இந்த விரியன் பாம்பு கிரியைகளை அழிக்க வல்லவ. தேங்க்யூ தேவன் அப்படிப்பட்ட காரியங்களை செய்வார். அல்லேலூயா. உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக அல்லேலூயா ஸ்தோத்திரம் தம்முடைய தூதருக்கு கட்டளையிடுவார். அது மட்டும் உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு தங்கள் கைகளை ஏந்தி கொண்டு போவார்கள். அந்த பாதம் ஏசப்பா பாதுகாக்கிற பாதம். அதை வச்சு தான் சாத்தானை மிதிக்க சொல்கிறார், விரியன் பாம்பை மிதிக்க சொல்கிறார். அல்லேலூயா. பொல்லாத பிசாசுகள், நம்ம குடும்பத்தில் பிரச்சனை கொண்டு வர ஆவிகள், சண்டை கொண்டு வர வலு சர்ப்பங்கள் எல்லாம் மிதிக்கும்படியாக கிருபை. அல்லேலூயா. அநேக குடும்பத்திலே சண்டைகள், பிரச்சனைகள், வியாதிகள், வறுமைகள், பணச்செலவுகள், வீண் பணச்செலவுகள் வந்துகிட்டே இருக்கும். ஒரு வீடு வாங்கன்னு நினைப்பே வாங்க முடியாது, கார் வாங்கன்னு நினைப்பே வாங்க முடியாது, தொழிலும் ஆசீர்வாதம் இருக்காது. ஏன் இப்படி பிரச்சனைகள்னா இந்த வலு சர்ப்பத்தின் ஆவிகளை ஏவி விடுகிறதுனால அந்த வலு சர்ப்பத்தை மிதித்து போடுவாய் கத்த சொல்கிறார். விரியன் பாம்பு மேலே நீ நடப்பாய் கத்த சொல்கிறார். பாலசிங்கத்தை மிதித்து போடுவாய், வலு சர்ப்பத்தை மிதித்து போடு. கமால சந்துரா ஐபாட்டா ஷாபாலா காரா ஐ உஜாலா மைதோனா ஷியாரப்பா வரேமச். பெரிய காரியம். தேங்க்யூ லார்ட். சிங்கத்தின் மேலும் நடந்து வலு சர்ப்பத்தையும் மீதிப்பார், அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதா உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதா உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். சிங்கத்தின் மேலும் நடந்து வாழ சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தை மிதித்து போடுவாய். விரியன் பாம்பின் மேலே நீ நடப்பாய் கத்த சொல்கிற. பயப்படாத, விரியன் பாம்பை கண்டு பயப்படாத, ஆனால் பாம்பு மேலே மிதிச்சிடாத. ஜெபம் பண்ணு, மிதிக்கக்கூடிய அளவுக்கு உனக்கு கிருபை கிடைக்கும். ஆண்டவர் அப்படி அதிசயம் செய்கிறவர், அற்புதம் செய்கிறவர், வாக்கு மாறாத தெய்வம். தேங்க்யூ மை லார்ட். எத்தனையோ குடும்பங்களுக்கு ஜெபிச்சிருக்கிற இந்த பாம்பாவிகள் விரட்டின மாதிரி தான் அவங்களுக்கு குழந்தை கிடைக்கும். அல்லேலூயா. எங்கள் ஊர் இந்த கருங்கடல் பக்கம் அருளூர் அப்படி ஒரு வீட்டுக்கு ஜெபிக்க போயிருந்தேன். பார்த்தா 3 பிள்ளை வயிற்றுல வச்சு பிறந்து செத்து போச்சு. ஜெபிக்கும் போது பாம்பாவிகள் வெளியே போகிற மாதிரி தரிசனம் பார்த்தேன். விட ஜெபிச்ச முடிஞ்சோடனே பாம்பாவி கற்பத்தின் வெளியே போகிற மாதிரி தரிசனம் பார்த்தேன்னு. ஆமாம், எனக்கு அடிக்கடி பாம்பு விரட்டும் சொப்பனத்துலன்னு சொன்னால அப்படியே ஜெபிச்சு அந்த பாம்பாவிகள் வசனத்தை கொண்டு விரியன் பாம்பி மேலே நீ நடப்பாய். ஆண்டவரே அற்புதம் செய்யுங்க, இந்த விரியன் பாம்பை சுட்டுச்சு போடுங்க ஏசப்பா. அப்படி ஜெபிச்ச உடனே ஆண்டவர் பெரிய அதிசயம் செய்தார். அதை சுட்டரிச்சு போட்டார் பாருங்க, குழந்தை பெற்று எடுத்துட்டா. அதுக்கு பிறகு 2 குழந்தை சோமா ஊழியம் செய்கிறாங்க.
ஆண்டவர் அப்படியே அதிசயம் செய்கிறவர், அவர் பெரிய காரியம் செய்கிறவர். நிச்சயமாக முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. அந்த வலு சர்ப்பத்தை மிதித்து போடுற கிருபையை ஆண்டவர் தருவேன்னு சொல்லி வாக்கு பண்ணுகிறார். நம்முடைய தேவன் பெரியவர். ஏசியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 27 அதிகாரத்தில் அல்லேலூயா தேங்க்யூ ஜீசஸ் 1 வசனம் சொல்லிருக்கிறது, லிவியதான் என்னும் பாம்பு, லிவியதான் என்னும் நீண்ட பாம்பை, லிவியதான் என்னும் கோலனான சர்ப்பத்தையும் கடிதும் பெரிதுமான சோத்திரம் அல்லேலூயா தண்டிப்பார். ஆண்டவர் தண்டனை கொடுக்கிற தேவன், அக்கினியா சுட்டரிக்கிற தேவன், அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவர். பாருங்க, அற்புதம் செய்கிற தேவன் நம்ம கூட இருக்கிறார். நிச்சயமாக முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்கிறார். அந்த ஏசியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 27 அதிகாரத்தில் 1 வசனம், அக்காலத்திலே கர்த்தர் லிவியதான் என்னும் நீண்ட பாம்பை, லிவியதான் என்னும் கோணலான சர்ப்பத்தையே கடிதும் பெரிதும் பலத்ததுமான தமது பட்டயத்தால் தண்டிப்பார். சமுத்திரத்தில் இருக்கிற வலு சர்ப்பத்தை கொண்டு போடுவார், அவர் கொண்டு போடுவார். அன்பு பிள்ளைகளை, தண்டிப்பார் போடு, தண்டிப்பார். சோத்திரம், கோணலான சர்ப்பத்தை கடிது பெரிது பழுத்துமான தமது பட்டயத்தால் தண்டிப்பார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அன்பு பிள்ளைகளே, இந்த பாம்பாவினால் கஷ்டப்படுறீங்களா? பாம்பு சொப்பனங்கள் வருகிறதா? இன்னைக்கு முழங்கால் போட்டு ஜெபிங்களா? கண்டிப்பாக ஆண்டவர் அந்த கிரிகளை அழித்து உங்கள் வாழ்க்கையில பெரிய அற்புதங்களை செய்வார், அதிசயம் செய்வார். ஒரு சிஸ்டர் ரொம்ப சுகர் வியாதி, இன்சுலின் ஊசி போட்டுகிட்டே இருப்பாங்க. பாருங்கள் எவ்வளோ கஷ்டம், சாப்பிட முடியாது. ஆனால் அவங்களையும் இந்த பாம்பு ஆவிகள் அதில் அடிக்கடி சொப்பனம், தண்ணிகளை பாம்பு கிடந்த மாதிரி இருக்கும். அப்போல்லாம் நான் இது தண்ணி தொட்டோன்னு என்னை வரட்டும், இப்படிலாம் சொப்பனம். பாருங்கள், ஜெபிச்சோடனே அந்த பாம்பு அவிதை விரட்டி விட்டு சுகர் வியாதி ஓடியே போயிட்டு சுகமாயிட்டு. இன்சுலின் ஊசி போட்டு கஷ்டம். இன்றைக்கி நிறைய வாழ்க்கையில் வியாதியை கொண்டு வந்துடுது இந்த பாம்பு அவிகள். அதெல்லாம் ஆண்டவர் என்ன செய்தா? அல்லேலூயா சுட்டரிச்சு போடுகிற தெய்வம், சர்வ வல்லவர், மகிமையா தேவன். அன்பு பிள்ளைகளே, கவலைப்படாதுங்க. எப்படி அல்லேலூயா சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பை மேலும் நீ நடப்பாய். அல்லேலூயா அந்த வாக்கு தத்துவம் நிறைவேறும். கண்டிப்பாக விரியன் பாம்பை மேல் நடக்கக்கூடிய வல்லமை ஆண்டவர் தருவார். அதனால பாம்பை போய் நேரடியாக போய் மிதிக்க வேண்டாம். நீ ஜெபிங்க, ஜெபிச்சா அதை மிதிக்கக்கூடிய வல்லமையும் உங்களுக்கு தருவார். அல்லேலூயா. அந்த செய்வன போராட்டம், மந்திரக்கட்டு, மையக்கட்டு, நிறைய பேர் பாம்பு ஏவி விடுறாங்க. மோசே ஆண்டவர் மோசே ஒரு கோல் கொடுத்துருந்தாரு. அந்த கோலை வல்லமையுள்ள கோல், அதில் அற்புதம் இருக்குது, அதில் மந்திர சக்தி இருக்குது. ஏன்னா அந்த கோலை போட்டோடனே பாம்பாக மாறுது, வாழை பிடிச்சோடனே கோலாக மாறுது. அப்படி ஒரு அற்புதங்களே செய்கிற கோலை ஆண்டவர் கொடுத்தார் மோசைக்கு. அதை போட்டார் பாருங்க. அது பார்வோன் முன்னால் போய் போட்ட உடனே, கம்பு கீழே போட்ட உடனே அதுக்கு பாம்பாக மாறிச்சு. ஆனால் அதை வாழை பிடிச்ச உடனே திரும்பவும் கம்பாக மாறிட்டு. அல்லேலூயா. இந்த காரியம் திரும்பி பாம்பை மாறின உடனே பார்வோன் அவளும் மந்திரவாதியை கூட்டான், மந்திர சோசியம் பக்கிரம எல்லாரும் கூப்பிட்டு எல்லாரும் ஒவ்வொரு கம்பு கொண்டு வந்து போட்டாங்க. அதுவும் பாம்பாக மாறிச்சு. ஆனால் என்ன அற்புதம், இந்த மோசை போட்ட பாம்பு அவ்வளோ, அவனை போட்ட பாம்பு அவ்வளோத்தையும் விழுங்கிட்டு. அதனால் மந்திரவாதி செய்வனை வச்சுட்டாங்களே, பக்கத்து வீட்டுக்காரர் செய்வனை வச்சுட்டான், அடுத்தவன் எதிர்த்த வீட்டுக்காரர் செய்வனை வச்சுட்டாங்க, சொந்தக்காரங்களே செய்வனை வச்சுட்டாங்க. கவலைப்படாதுங்க. அந்த மோசை கூட இந்த அற்புத கோள் எப்படி இந்த மந்திரவாதி போட்ட கோளெல்லாம் விழுங்கிச்சோ, அதுபோல் ஏசப்பா நம்ம கையில் அற்புதம் செய்கிற கோள் தந்திருக்கிறா. நம்ம சரியாக ஜெபிப்போம். அல்லேலூயா. அந்த பாம்பு ஆவிகள், செய்வன ஆவிகள், மந்திர ஆவிகள் எல்லாவற்றையும் விழுங்கக்கூடிய அளவுக்கு கிருபை கொடுப்பேன்னு சொல்லி வாக்கு பண்ணுகிறா. தேங்க்யூ. இப்போ கண்கள் மூடி ஜெபிப்போம். ஒருவேளை உங்கள் வீட்டில் செய்வன போராட்டம், மந்திரம் இருக்கா, கஷ்டப்படுற எல்லா வியாதியில் கண்கள் மூடி ஜெபிப்போம். தேங்க்யூ ஜீசஸ். பரலோக தந்தையை நன்றி சொல்லுகிற ஏசப்பா, இந்த வசனத்துப்படி 91 சங்கீதத்தில் சொல்லப்பட்ட வசனத்தின்படியாக விரியன் பாம்பின் மேலும் நீ நடப்பாய், பாலசிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவார். இந்த வாக்கு தத்தங்கள் நிறைவேறட்டப்பா. சிங்கத்தை மேலே நீ நடப்பா,
தூரா சிங்கம் போல கெச்சிக்கிற சிங்கம் போல சாத்தான் எவனை விழுங்கலாண்டு வகை தேடிட்டு இருக்கான். அதை மிதிக்கத்தக்க கிருபை கொடுத்துருங்கப்பா. விரியன் பாம்பு மேலே யாரை கடிக்கலாம், எந்த குடும்பத்தில் என்னத்தை உண்டு பண்ணலான்னு நினச்சிட்டு வரான், அந்த பாம்பை சுட்டரிச்சு போடுங்கப்பா. அதை மிதிக்கக்கூடிய வளமே தந்துருங்க ஏசப்பா. நீங்கள் அப்படி செய்யறதுக்காக ஸ்தோத்திரம். லிபிதான் என்னை நீண்ட பாம்பு, லிபிதான் என்னை கோணலான சர்ப்பம், அதையெல்லாம் ஆண்டவர் ஸ்தோத்திரம் அல்லேலூயா பட்டயத்தால் தண்டிப்பார் என்று வசனம் சொல்லுகிறதப்பா. தண்டிச்சு போடுங்க ஏசப்பா. நீங்கள் அப்படி செய்யறதுக்கா ஸ்தோத்திரம். பிள்ளைகளுடைய வேதனை கஷ்டங்கள் வியாதிகள் மாற்றி போடுங்க. தூரா கமாலா சந்தூரா ஐ டெமேஷாலா கௌரபா ஐ டேஜானி வைஸ்துக்கேலியா ஐ டோஜாலா கம்தர ஷியாரா பாவரே மம் சீஸ். தேங்க்யூ மைலா, தேங்க்யூ மை மாஸ்டர், தேங்க்யூ மை ஃபாதர், தேங்க்யூ மை டேடி நண்டேரி ஜானி சோஜே ஐ லாட்டோஸ் இருக்கே ஐ கமோஷாலா பௌதனா ஐ டஜானி பாவரே மம் சீஸ். எல்லாம் மந்திரக்கட்டு செய்வன கட்டு பிள்ளிச்சொன்னு கட்டு பாம்பாவிகள் மொத்தமாக ஓடி போட்டு ஏசு விரத்த கட்டுகளை மறைத்துக்கொள்ளுங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை எண்ண முடியாத அதிசயம் நடக்கட்டும். உனக்காக யாவையும் செய்து முடிப்பேன்னு சொன்ன கர்த்தர் பெரியவர். பிள்ளைகளுக்காக யாவையும் செய்து முடிக்கிறக்கா நன்றி. கேட்குற ஒவ்வொருவருக்கும் அதிசயம் நடக்கட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும். வீட்டில் இருக்க பாம்பெல்லாம் வெளியே போய் பிள்ளைகள் மனம் திரும்பட்டும் ஐயா. இரத்த கொட்டைகளை ஒவ்வொருவரையும் மறைத்து கொள்கிறார். தேவ பிரசன்ன பிள்ளைகள் தலைமையில் இருக்கட்டும் ஐயா. பாரத்தோடு ஜெபிக்கிறேன். தெய்வீக பிரசன்ன பிள்ளைகள் தலைமையில் இருக்கட்டும் ஏசப்பா. அவர்கள் தெய்வ பிரசன்னம் இருக்கும் பொழுது கண்டிப்பாக விரியன் பாம்பை மிதிக்கக்கூடிய வல்லமை கிடைக்கும். அல்லேலூயா. தேவன் அப்படி செய்யறதுக்காக நன்றி. அதிசயம் அற்புதம் நடக்கட்டும். தடைகள் போராட்டம் விலகி போட்டு ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.